सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। अपर्णा चंडिका चंडमुंडासुरनिषूदिनी क्षराक्षरात्मिका सर्वलोकेशी विश्वधारिणी त्रिवर्गदात्रा दात्री सुभगात्यंबिका त्रिगुणात्मका स्वर्गापवर्गदा शुद्धा जपा पुष्प निभाकृதி. அம்பாளுடைய நாமாக்கள்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற நாமாவும் அதோட மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான நாமாக்கள். அதுல அபர்ணான்னு ஒரு நாமாவை பார்த்தோம். அபர்ணா அப்படின்னு சொன்னா எந்த அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால கடன் எல்லாம் போயிடுமோ. சாதாரணமா மனுஷியால் பிறக்கிறப்பவே 3 கடன்களோட பிறக்கிறான்னு சொல்றது சாஸ்திரம். ஜாயமானோகவை பிராமண திரிபிஹி ரிணரா ஜாயதே. பித்ருணம்னு ஒண்ணு, ரிஷி ருணம்னு ஒண்ணு, தேவருணம்னு ஒண்ணு. அந்த 3 கடன்களால் தான் மனுஷனே பிறக்கிறானா. அதனால உபநயனம் பண்ணிவிட்டு வேதாத்தியனம் பண்றதுனால ரிஷி ருணங்கள் போறது. விவாகம் பண்ணிட்டு குழந்தைய பெற்றுண்டமையானார், அதனால பித்ரு ருணம் போறது. யஜ்ஞ யாகாதி காரியங்கள் பண்ணிட்டு இருந்ததையானால் அவளுக்கு தேவருணம் போறது. ஆகையால் இந்த 3 ஒரு கிரகத்தும் செய்யணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அது இல்லாம நம்ம நிறைய கடன் வாங்கிட்டு இருக்கோம். பேங்க்லயும் உத்தியோகத்திலயும் இங்கேயும் அங்கேயும் 4 பேர் இடத்துலயும் கடன் வாங்கிட்டு இருக்கோம். அந்த கடன் வாங்கறதுனால மனுஷனுக்கு அவனுடைய அந்தஸ்தோ அவனுடைய நிலையே கொஞ்சம் குறைஞ்சு போறது. ஏன்னா 4 பேர் எதிர்க்க கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுங்கோன்னு 4 தரம் கேட்டா மனசுக்கு கஷ்டமா இருக்கா இல்லையா? அவைகள் எல்லாமே இந்த அபர்ணா எனக்கூடியதான நாமாவை நினைச்சதுனாலேயே கடன்கள்லாம் போறது. அந்த ஜானோபாசனாதிகள்னா போறது. ஆகையால் அபகதம் ருணம் யஸ்யாக ஞானேன அப்படின்னு அபகதம் ருணம் கடன் போறதுக்காக இந்த நாமாவை சாஸ்திரநாமத்தில் இருக்கிறது எல்லா நாமாக்களும் மந்திரங்கள். அதுல மனுஷனுக்கு ருணபாத இருக்குனேயானால், கடன் வாங்கிட்டு இருந்த இருப்பானேயானால் அந்த தொந்தரவு அவனுக்கு போயிடும். அது ஒரு அர்த்தம் சொன்னோம். இன்னொரு அர்த்தம் பார்க்கும் பொழுது பர்ணம்னா இலை. இந்த இலைய கூட சாப்பிடாம தபஸ் பண்ணினாளா அம்பா. அதனால அந்த அம்பாளுக்கு அபர்ணான்னு ஒரு பேரு. இப்படி 2 பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாம அபர்ணா சண்டிகா. சண்டிங்கிற ஒரு நாமா வந்திருக்கு. இந்த நாமாவனுடைய விசேஷம் கொஞ்சம் பார்ப்போம். சடி கோபே அப்படின்னு தாத்து. அதனால அம்பாளுக்கு கோபம் வருமா? கோபமே வராத அம்பாளுக்குன்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அம்பாளுக்கும் கோபம் வந்திருக்கு. எந்த சந்தர்ப்பத்துல கோபம் வந்து? தன்னுடைய பக்தாளுக்கு ஹிம்சை பண்ணும் பொழுது அம்பாளை கோபம் வரும். அம்பாளுடைய ஆண்டி இருக்கிறவா அவளுக்கு யாராவது அபகாரம் பண்ணினா அப்பொழுது அம்பாளுக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்ற. அப்படி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் சண்டின்னு பேர். சடி கோபே எனக்கூடியதான தாத்துனால வந்ததான ஒரு ஸ்வரூபம். அதே மாதிரியே இல்லைன்னா தன் பக்தாளை காப்பாற்ற வேண்டாமா? அதனால பக்தாளுக்கு அபகாரம் பண்ணக்கூடியதான இடத்துல அவள் இடத்துல கோபம் வரும். அந்த கோபமும் அவளுக்கு நன்மையாக தான் விளையும். அம்பாளிடத்துல கோபமோ பக்தாளுடைய கோபமோ ஒருமையானால் அந்த கோபத்தினால அவளுக்கு
ஏதோ பனிஷ்மெண்ட் அவைகள் வந்திருந்தாலும் கடைசியில என்னன்னா அவளுக்கும் க்ஷேமமாக வசதியான ஒரு தத்துவமானது ஏற்படும், நிலையானது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்க. இது சண்டிங்கிற நாமாவுக்கு முதல் அர்த்தம் பாருங்க. சடி கோபே அபக்தேஷு கோபனத்வா சண்டிகா. அபக்தேஷு யார் பக்தாள் இல்லையோ அவளிடத்துலயும் கோபத்தை, பக்தாளுக்கு துன்புறுத்துறவாளுடைய இடத்துல கோபம் கொடும். இது இங்க இல்ல, ஸ்ரீருத்ரத்திலும் நமஸ்தே ருத்ரமன்ய பகுதோ தைஷதே நமஹா. கோபமாக இருக்கக்கூடியதான தாங்கள் உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் எங்க மேல பிரயோகம் பண்ண வேண்டாம். அப்ப யாரு மேல பிரயோகம் பண்ணணும்னாக்கு துஷ்டால் மேல பிரயோகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றது. அதோட இல்லாமல் அம்பாளுக்கு கோபம் வந்தாலோ வரலையோ அது அப்புறம், கோபம் வந்துருமோன்னு பயத்துல நிறைய பேர் நல்ல தன் காரியத்தை பண்றாங்க. பேஷாஸ்மாத்வா தப்பவதே பேஷோதேதி சூர்யா. அந்த அம்பாளுக்கு பயப்பட்டுதான் காத்து இங்கும் அலையிறதும், ஒரு இடத்துல சப்திச்சு நிக்கல. அதே போல சூரியனானவன் கரெக்டா எந்த சமயத்துல நீங்க உதயமாகணும் அஸ்தமாகணும்னு சொல்றோ அந்தந்த சமயத்துல கரெக்டா போயிட்டு. அதே போல இந்திரனோ மற்ற தேவதைகளோ அக்னிஷ்ட வாயுஷ்டா, இந்திரனும் அக்னி இந்த தேவதைகள் எல்லோருமே அம்பாளுக்கு கோபம் வந்துருமோ அப்படின்னு அந்தந்த அவாவாளுடைய காரியத்துல அவ இருந்துருக்க. அப்படி மிருத்யுர் தாவதி பஞ்சமஹான்னு ஒரு கலெக்ஷன். முதல்ல 4 பேரை சொன்னேன், வாயு, சூரியன், இந்திரன், அக்னி, இந்த 4 பேர். இது இல்லாம அடுத்த காரணத்தில் இருக்கார் யாரு, 5ஆவதாக கணக்கிடப்படுறவர் யமதர்மராஜர். அவர் எப்ப நடக்கிறதே இல்லையா, மிருத்யுர் தாவதி பஞ்சமஹான்னு எப்பொழுதும் யாராருக்கு அந்த பிராரப்த கர்மா முடியறதோ அதுக்கு முன்னாலேயும் அவ பிராணம் எடுக்கப்படாது, அதுக்கு பின்னாலேயும் விட்டு விடப்படாது. அப்படி அந்த சமயத்துல கரெக்டா பண்ணிவிடுறேன். இப்படி ஒரு பயம் இருந்து வேலை செய்யறதுனால அம்பாளுக்கு கோபம் வருமோன்னு இவாளுக்கு ஒரு பயம். அதனால்தான் யாரிடத்துல இருந்து பயத்தை நினைக்கிறாளோ அப்படிப்பட்டதான அம்பாளுக்கு சண்டின்னு பேரு. இப்படி 2வது அர்த்தம் பார்த்தோம். இந்த பீஷாத்மாத்வாத பவதே இவைகள்லாம் தைத்தரியோபனிடத்தில் நமக்கு கொடுத்திருக்கு. அதுக்குடைய ஒரு உண்மையான ஒரு ஸ்வரூபம், அந்த கோபம் இருக்கிற ஸ்வரூபத்துக்கு சண்டின்னு பேரு. சடி கோபே அபக்தேஷு கோபனத்வா சண்டிகா. அதுக்கப்புறம் தேவி பாகவதி சண்டிகா 7 வருஷா ஸ்யாத் இதி கன்யா விசேஷஸ்ய நாமோக்தம். அம்பாளுக்கு பூஜை பண்ணும் காலத்திலயோ அல்லது சண்டி ஹோமம் பண்ற காலத்திலயோ அம்பாளுக்கு பிரீத்திக்காக கன்யா பூஜை பண்றதுன்னு ஒரு வழக்கம். ஏன் வித்யாசமஸ்தா ஸ்தவதேவி ரூபாக, எல்லா படிப்பும் அம்பாளுடைய ஸ்வரூபம். ஸ்திரியசமஸ்தாக எல்லோரும் அம்பாளுடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஆகையால் ஸ்திரீகளை பூஜை பண்றது சுவாசின்யர்ச்சன பிரீதா அப்படின்னு, சுவாசினிகளுக்கு ஸ்திரீகளுக்கு பூஜை பண்ணினா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். அதே போலயே கன்யா குழந்தைகளுக்கு, கல்யாணமாகாத சின்ன குழந்தைகளுக்கு 3 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடியதான குழந்தைகள் இடத்துல அம்பாள அவாகனாதிகள்லாம் பண்ணி அவளுக்கு ஒரு திருப்தியை வரும்படி ஏதோ வஸ்திராதிகள் இவைகள்லாம் கொடுத்து பண்ணினா அம்பாளுக்கு பிரியம். இப்படி கன்யா பூஜை சொல்லியிருக்க. அந்த கன்யா பூஜையில எப்படி தெரியுமா, 7 வருஷம் இருக்க, 7வது வருஷத்துல இருக்கக்கூடியதான் அந்த கன்யா இருக்க, அவளுக்கு பூஜை பண்ணினா ரொம்ப விசேஷம்னு சொல்றது. அந்த 7 வருஷம் இருக்கக்கூடியதான பெண்ணுக்கு சண்டிகான்னு பிரேமா. சண்டிகா 7 வர்ணாஸ்யாது, 7 வருஷங்கள் இருக்கக்கூடியதான பெண்ணுக்கு சண்டிகான்னு பேரு. இது கன்யா விசேஷஸ்ய நாமோக்தம் அப்படின்னு இங்க சொல்லியிருக்கு. அது கடத்தாக 2வது அர்த்தமும் பார்த்துட்டோம். 3வது அர்த்தம் அது துர்கா சப்தஸ்திலேயே இதனுடைய இந்த பதமானது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி சண்டஸ்ட முண்டஸ்ட தவுச்ச தவு அசுரவு தவு
நிஷூதயதி இது ததா. சண்டன்னு ஒரு அரக்கன், முண்டன்னு ஒரு அரக்கன். இவ ரெண்டு பேரையும் அம்பாள் காரிஸ்வரூபமாக இருந்து அவளை கொன்னா அப்படின்னு சொல்றா. அப்படிப்பட்டதான அம்பாள் அவளை கொன்னத்தினால அம்பாளுக்கு சண்டிகான்னு பேர் வருதான். தேன சாமுண்டாட்சம் நாம அஸ்யாயேவா இது சூச்சிதம். அதனால அம்பாளுக்கு என்ன பேர் வந்திருக்க? சாமுண்டான்னு பேர் வந்திருக்கு. இதுதான் மார்க்கண்டேய புராணத்துல சொல்லும் பொழுது யஸ்மாத் சண்டஞ்ச முண்டஞ்ச கிரஹீத்வா த்வமுபாகதா, எக்காரணத்தினால சண்டனையும் முண்டனையும் கொன்னுட்டு நீங்க வந்திருக்கீங்களோ, சாமுண்டேதி ததோ லோகே க்ஷாதா தேவி பவிஷ்யசி, அக்காரணத்தினால உனக்கு சாமுண்டா எனக்கூடியதான பேர் வரப்போறது அப்படின்னு லலிதா மகாத்திரிபுர சுந்தரி காளிய பார்த்து சொன்னதாக இங்க சொல்லியிருக்கு. அதனால இந்த பேர் இருக்கு சாமுண்டாங்கிறது என்ன? காளிக்கு. யாரு கொடுத்தா? அம்பாள் கொடுத்தா. எதற்காக கொடுத்தா? எல்லோரையும் அதட்டிண்டு ஹிம்சை பண்ணிட்டு இருக்க கூடியதான சண்டன் முண்டன் எனக்கூடியதான இரண்டு அரக்கர்களை கொன்னத்தினால் அந்த காளி மாதாக்கு இந்த பேரு வந்தது அப்படின்னு மார்க்கண்டேய புராணத்துல அப்படின்னு துர்கா சப்தஷ்டில இது விசேஷமாக சொல்லி இருக்க. இந்த இடத்துல கொஞ்சம் காலம்னா என்னதுன்னு நம்ம கவனிக்கிறோம். காளின்னு சொல்றோமோ, காளியானது காலத்தினுடைய ஒரு மாறுதல். காலம்னு சொன்னீங்களேயானால் சாட்சாத் அம்பாள் தான் காலம், வேற யாரும் இல்ல. காலம்னா மகா காலம்னு பேர். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறதெல்லாம் கண்ட காலம்னு பேர். அந்த மகா காலம்ங்கிறது என்ன? முதல்ல சுத்த பிரம்மம் இருக்கே, அந்த சுத்த பிரம்மம் தன்னிடத்துல இருக்கக்கூடியதான யாதொரு சக்தி இருக்கோ அந்த அம்பாளோட சேர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். அதான் மாயாவச்சின்ன சைதன்யம்னு சொல்வா. அந்த மாயையானது ஒரு கிரியையை உண்டு பண்ணணுமேயானால் அப்பொழுது காலம் வேண்டியது. எந்த ஒரு செயல் நீங்க அந்த செயலானது ஒரு காலத்துலதான் நடக்கிறது. எப்படி நிகழ்ந்த காலமோ இப்ப இருக்கக்கூடியதான வர்த்தமான காலமோ இன்னும் வரக்கூடியதான பவிஷ்யத் காலமோ, அந்த மூணுல தானே ஒரு கிரியை பண்ண முடியும். அப்படிப்பட்டதான செயலை பண்ணணுமேயானால் முக்கியமாக என்ன வேணும்? காலத்தினுடைய சம்பந்தம் வேணும். இது எப்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறது? சிருஷ்டிக்கு முன்னால இருந்து ஆரம்பிக்கிறது. ஏன்னா இந்த காலத்துல தானே சிருஷ்டி. உலகத்துல படைக்கணும்னா அதுக்கு ஒரு காலம் இருக்கு. அப்பவே படைச்சிட மாட்டேன். ஒரு 10 லட்சம் வருஷங்கள் ஸ்தப்தமா இருக்கும், உலகத்துல இன்னும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த மாயையில இருக்கக்கூடியதான பிராணிகள், அந்த பிராணிகளுக்கு சுகதுக்கத்தை அவசியம் கொடுக்க வேண்டி இருப்பதனால், ஏன்னா சுகதுக்கங்களை கொடுத்தா அட்லீஸ்ட் அவளுக்கு வைராக்கியமாவதும் வரும். வைராக்கியம் வறுமையானால் அவ அம்பாளுடைய திருபாதத்தை பிடிச்சுண்டு அதனால முக்தி அடையலாம், ஞானத்தை அடைஞ்சு முக்தி அடையலாம். அதற்காக ஒரு சமயத்துல அவளுக்கு இந்த சிருஷ்டி பிராரம்பிக்கப்படுறது. தஸ்மாத்வா ஏதஸ்மாதாத்மன ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயோ வாயோர் அக்னி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சோ இந்த சிருஷ்டியுக்கு முன்னால கேவல பிரம்மஸ்வரூபமாக இருந்ததான பிரம்மத்துக்கும் அந்த பிரம்மத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு சக்திக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. இதுதான் அவித்யா சித் சம்யோக. இது காலத்தினுடைய முதல் நிலை. அதுக்கு முன்னால காலம் இருக்கேன்னு சொன்னா அம்பாள் ஸ்வரூபமே காலம். சிருஷ்டியானது எப்படி ஏற்படுறது? இந்த மாயா சக்தியும் பரமேஸ்வரனும் பிரம்மமும் ஒன்னா சேர்ந்த காலத்தில், அந்த ஸ்வரூபத்துல மாயையானது உலகத்தை உண்டு பண்ணுவதற்கு சித்தமாக இருக்கும் காலத்தில் அந்த பிரம்மத்தோட அந்த சம்பந்தமாக சேர்றாள் அம்பாள். அந்த பரமேஸ்வரனோட உலகத்தை படைக்கணும். ஏன்னா அம்பாளும் பஞ்சகிருத்திய பாராயணம் பண்ணிட்டு இருக்காள் இல்லையா? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் என்கிறதான 5 செயல்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியதான அம்பாள் உலகத்தினுடைய சிருஷ்டிய பிராரம்பிக்கணும்னு சொல்லி அதற்காக உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு பரமேஸ்வரன் அம்பாளும் சேர்ந்து பண்ற. இப்ப இதுக்கு என்ன பேரு? அவித்யும் சித்தும் பிரம்மமும் கலந்ததான ஒரு ஸ்வரூபத்துல அதுக்கு காலம்னு பேர். அதற்கு பிறகு பஞ்சபூதங்களை உண்டு பண்ற.
பஞ்சபூதங்கள்னா பௌத்திகமான பதார்த்தங்களை எல்லாம் உண்டு பண்றா. பூதங்கள்ல இருந்து வந்ததான பதார்த்தங்களுக்கு பௌத்திக பதார்த்தங்கள்னு பேரு. இது உண்டான பிறகு லோகத்துல மற்ற பதார்த்தங்களை உண்டு பண்றாளாம். சூர்யா சந்திரமசோ தாதா யதா பூர்வம கல்பயத் அப்படின்னு வேதங்கள் சொல்றது. சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டி பண்ணினாளாம். பண்ணின பிறகு என்ன ஆச்சுன்னு அந்த சூரியனை ஆகாசத்துல நிறுத்தி வச்சா. ஏன்னா பூமியில நிறுத்தி வச்சா பூமி அழிஞ்சு போயிடுமே. இப்பவே மெட்ராஸ் தாங்க முடியல சார் அப்படிங்கிற உஷ்ணமா இருக்க அது இருக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்றீங்கள. அந்த சூரியனே உங்க பால்கனில வந்தா நீங்க என்ன ஆகும் சொல்லுங்க பாக்கலாம். ஆகையால் அந்த சூரியனை பூமிக்கு வெகு தூரமாக வைக்கணும். அந்த வெகு தூரமா இருந்த பூமி முழுக்க அவருடைய கிரணங்கள் வேணும். அப்பதான் அவளுக்கு வேண்டியதான சுகதுக்கங்களும் அனுபவிக்க கூடியதான பதார்த்தங்களும் உண்டாகும். பயிர் அது இது வரணமொழிய காய்கறிகள் இவையெல்லாம் சூரியனுடைய கிரணங்கள் பட்டாதான் அவைகள் நன்ன பூத்து காற்று பிஞ்சு விட்டு காற்று பழங்களை வரைக்கும் நமக்கு வரும். ஆகையால் அந்த சூரியனை தயார் பண்ணினா பிறகு சந்திரனை தயார் பண்ணினா இந்த சூரியனும் சந்திரனும் சுத்தி கொண்டு இருக்கிறதுனால பூமிய அல்லது பூமி அவர்களை சுத்தி கொண்டு இருக்கிறதுனால பகல் என்ன இரவு என்ன அதுக்கப்புறம் வாரம் பட்சம் மாசம் ருது ஆயனம் இப்படி இருந்த ஒரு சம்பத்சர வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். அந்த ஒரு செகண்ட் க்ஷணம்னு சொன்னேன் அது லவம் வரைக்கும் போயிருக்கு. 1000 தாமரை இதழ ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு ஒரே தரம் ஒரு ஊசியால குத்துனா ஒரு இதழுக்கும் இன்னொரு இதழுக்கும் போறதுக்கு நடுவுல எவ்வளவு டைம் இருக்கோ அதுக்கு லவம்னு. அந்த அளவுக்கு நம்ம தேசத்துல வேதங்கள்ல அந்த சமயத்தை அது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெள்ளக்காரன சொல்றான் ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் அவ்வளவுதான். ஆனா பிராச்சீனமாக ஆரியபட்டாதிகள்லாம் சொல்லும் பொழுது இப்படி வேதத்துல இருக்குன்னு அந்த காலங்கள்லாம் கணிக்க தொடங்கின. அந்த காலமானது அதிஷ்டானமான தெய்வம் இந்த காலத்துக்கு காலின்னு சொன்னோம். எந்த காலத்துல எந்த ஸ்வரூபம் எப்ப நடக்கணுமோ அந்த ஸ்வரூபத்தை அந்த காரியத்தை நடக்கும்படி பண்ற. அதனால்தான் காலின்னு பேர். ஒரு காலத்துல ரத்த பீஜம்னு ஒரு ராட்சசன் அவன் அரக்கர்களுடைய பட்சத்துல வந்து சேர்ந்தான். ஏன் அம்பாளுடைய சேனைகள்லாம் அவளை துவம்சம் பண்ணிட்டு இருக்கா. அரக்கர்களுடைய சேனைய கொஞ்ச நேரம் வந்தா அத்தனை அரக்கர்களையும் கொண்டுடுவா போல இருக்கு. பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இப்படி எத்தனை பேர் ஒன்னா வந்து சேர்ந்து விட்டா. இவன் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இதனால அத்தனை பேரையும் கொண்டு இருக்கா. சைன்யமும் ரொம்ப போயிட்டு இருக்கு. நம்ம தோத்து போயிடுமோ எனக்கூடியதான சந்தேகம் வந்தாச்சு அரக்கர்களுக்கு. அந்த சமயத்துல அவளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்காக ரத்த பீஜன் எனக்கூடியதான ஒரு அசுரன் வந்தான். அவன் ஒரு உரம் வாங்கி வச்சுட்டு இருக்கான். என்னுடைய ரத்தமானது பூமியில விழுமையானால் அந்த இடத்துலயே என் மாதிரியே இன்னொரு ரத்த பீஜன் பிறப்பான். அவன் நல்ல உடம்புல ஒரு இது இல்லாம தெம்பா பிறப்பான். யுத்தம் பண்ணுவான். இப்படின்னு வாங்க. இது என்னாச்சுன்னு 5 வஜ்ராயுதத்தை போட்டா, வைஷ்ணவி சொக்கராயுதத்தை போட்டா, மாகேஸ்வரி சூலத்தினால குத்தினா, இப்படி கௌமாரின்னு ஒரு அம்மா அதுக்கப்புறம் அவளுக்கு சக்திய வச்சுண்டு வேலை வச்சுண்டு அதனால குத்தினா, பிராமின்னு ஒரு அம்மா எல்லாருக்கும் மயக்கம் வந்து போகட்டும் அப்படின்னு நினைச்சுண்டு தன்னுடைய கமண்டலத்துல இருக்கக்கூடியதான தீர்த்தத்தை எடுத்து எல்லார் மேலையும் விட்டா. அதனால அவ என்ன ஆச்சு, தீர்த்தத்தை விட்டதுனால அவ ஒரு 4-5 நிமிஷம் ஆனது யுத்தம் பண்ண முடியாம போயிடுச்சு. அந்த சமயத்துல மற்ற தேவதைகள்லாம் அவளை கொண்டா. இப்படி என்ன விவகாரம் ஆச்சு, அந்த ரத்த பீஜனுடைய ரத்தமானது பூமி முழுக்க வியாபிச்சு எங்கெங்க சேர்ந்ததோ அங்கெங்க அத்தான ரத்ன பீஜங்கள் வந்துவிட்டார். ராட்சசாலெல்லாம் ரத்த பீஜாலா இருக்க. அவனும் மகாபரக்கிரமசாலியா இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்டதான அந்த ரத்த பீஜனை இது மேல எங்களால தாங்க முடியாதுன்னு தேவ சைன்யம் பறந்தது. இப்ப முன்னால அரக்காளுடைய சைன்யம் ரொம்ப குறைஞ்சு போயிடுத்து. இப்ப தேவதைகளுடைய சைன்யமே குறைஞ்சு அரைஞ்சிடுத்து. அந்த சந்தர்ப்பத்துல அம்பாள்கிட்ட வந்து சொன்னாலாம், இது போல ஆயிட்டு நம்ம தோத்து போகும் போல இருக்கு அப்படி. அம்பாள் சிரிச்சு என்ன பண்ண, அந்த காளி மாதா இருக்கா இல்லையா, அந்த காளி மாதாவை கூப்பிட்டு உன்னுடைய நாக்க பூமி முழுக்க பரப்பிடுன்ட்ட.
பூமி முழுக்க நாக்க புறப்படாச்சு. இப்ப இதுதான் எங்க நடக்கிறது? அம்பாளுடைய நாக்கல நடக்கிறது. அந்த நாக்கல நடக்கக்கூடியதான அந்த யுத்தத்துல இப்பொழுது ரத்த பீஜனை பொண்ண பிறகு இங்க ரத்த பீஜன் மேல கொச்சினா அந்த ரத்த பீஜனுடைய ரத்தமானது எங்க வந்து நிக்கிறது? பூமியில விழவே இல்லையே, அம்பாளுடைய நாக்கிலேயே விழுந்துட்டு இருக்க. அத அம்பாள் குடிச்சுட்டே இருக்கா அந்த ரத்தத்தை முழுக்க. இப்ப ஒரு ரத்த பீஜனும் உண்டாகல, ஏன்னா ரத்த பீஜனும் இருக்கிற ரத்தம் எல்லாம் போயிடுத. ஆகையால் அவனும் காலமாயிட்டான். அப்படி ரத்த பீஜ வதத்தை பண்ணினதான அந்த மகாகாளி, அந்த மகாகாலனுடைய ஆத்தக்காரியா இருந்து கொண்டு அப்படி சண்டமுண்டன் 2 அரக்கர்களையும் கொன்னதுனால அம்பாளுக்கு இப்படிப்பட்டதான விசேஷமான ஒரு நாமா வந்திருக்கு. அதான் துர்கா சப்தத்துல மார்க்கண்டேய புராணம் அதுல சண்டஞ்ச முண்டஞ்ச கிரகித்வாத்வமுபாகதா சாமுண்டேதி ததோ லோகே க்யாதா தேவி பவிஷ்ய. அப்படி அதற்கு பிறகு வராக புராணத்துல தேவி சத்ருசகே நாஜௌ தம்ருரும் சமதாடயத் தயாது தாடிதே தஸ்ய தைத்யஸ்ய சுபலோச்சனே சர்மமுண்டே உபே சம்யக் ப்ருதக் பூதே பபூவதோ ருரோஸ்து தானவேந்திரஸ்ய சர்மமுண்ட ஈக்ஷணாத்யதா அபஹிருத்ய ஆச்சரே தேவி கர்ம சாமுண்டா தேன சம்பவாத் அப்படின்னு சொல்லிருக்க. இங்க எப்படி? தேவி சத்ருஷிகேன ஆஜவ். ஆஜவ்னா யுத்தத்தில் அர்த்தம். அஜம்னா நம்ம ஆடுங்கிறோம், ஆஜம்னா யுத்தம்னு அர்த்தம். அதனால தேவி சத்ருஷிகேன ஆஜவ் தம்ருரும் சமதாடயத். ருரு எனக்கூடியதான ஒரு அரக்கனை அடித்தாள். எப்படி? திரிசுகேனா. திரிசுகேனா பரமேஸ்வரன் கையில வச்சிருந்த திரிசூலம் இருக்க, அதனால குத்தினா. தயா து தாடிதே தாடிதே தஸ்ய தைத்யஸ்ய சுபலோச்சனே. இப்படி அத அவன திரிசூலத்தினால குத்தினத்தினால அவருடைய தலை தனியா வந்திருக்கான். சர்மமுண்டே உபே சம்யக்கு. சர்மா தலைக்கு கீழே இருக்கிற பாகத்துக்கு அந்த பேர், முண்டம் தலைன்னு பேரு. சர்மமுண்டே உபே சம்யக் ப்ருதக் பூதே பபூவதோ. அவ்விரண்டும் தனித்தனியா போயிடுதான். சரீரம் வேற தலை வேற போயிடுது. ருரோஸ்து தானவேந்திரஸ்ய கர்ம முண்ட ஈக்ஷணாத்யதா. அப்பொழுது அந்த தானவேந்திரனா இருக்கிறவன் ரத்தம் வரா போல அவனுடைய கண்கள்லாம் அவ்வளவு சிவப்பா போயிடுதான். அது போல ருரோஸ்துதானவேந்திரஸ்ய கர்ம உண்டே. இந்த கர்மம் என்ன, அந்த தலபாகம் என்ன, இந்த ரெண்டும் ஈக்ஷணாத்யதா. இப்படி பார்த்ததுனால அபகிருத்ய அசரத் தேவி. அவளை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போனாலும். அதனால அந்த அம்மாவுக்கு என்ன பேரு? சாமுண்டான்னு பேரு. சோ மார்க்கண்டேய புராணத்துல சண்டன் முண்டன் கொன்னதுனால சாமுண்டான்னு பேரு. அதே போலயே வராக புராணத்துல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா ருரு என்கிறவனை கொன்னதுனால சர்மா முண்டம். முண்டம்னு சொன்னா தலை, சர்மான்னு சொன்னா கீழ்பாகம். அந்த ரெண்டையும் எடுத்துட்டு அம்பாள்கிட்ட போனாலாம் லலிதா பரமேஸ்வரிட்ட. ஆகையால் சாமுண்டான்னு பேருன்னு இருக்குது. சர்ம கோட்டி து சாமுண்டா சர்மமுண்டா தஜப்சிகா இசி கோஷாத். புஸ்தகத்துல கர்ம கோட்டின்னு இருக்கு, கர்ம மோட்டின்னு இருக்க கிடையாது. சர்மமுண்டேன்னு சர்ம கோட்டின்னு வச்சு மாத்திக்கணும். சாமுண்டா சர்மமுண்டா ஜகர்த்திகா இது கோஷாத். சர்மமுண்டா இத்தியபி தேவி விசேஷஸ்ய நாம திருஷ்யதே. சண்டிகாங்கிற அம்பாளுக்குத்தான் சர்மமுண்டான்னு ஒரு பேர் இருக்கு. தேன வாராகி. அதனால வராக புராணத்துல சர்மமுண்டே சா அபவது இத்தியேவ பாடஸ்யாத் இத்தியனுமோயதே. ஆகையால் சர்மமுண்டேங்கிற பாடமானது வராக புராணத்துல மாற்றிக்கணும். இத்தியன்யதேதது. அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம், சண்டானி பிரச்சண்டானி அத்தியந்த கோபன சின்ன பூதா. அத்தியந்த கோபம் வந்துருதுன்னா மனுஷனுக்கு அந்த கண்கள் சிவந்து போயிடும். அப்படி கண்கள் சிவந்ததாக இருக்கக்கூடியதான அரக்கனோட யுத்தம் பண்ணி அவனை கொன்னாள். ஆகையால் சண்டானி பிரச்சண்டானி அத்தியந்த கோபன சின்ன பூத நேத்ரா. ரொம்ப கோபம் இருக்குன்னு அடையக்கூடியதான அந்த நேத்திரம் கண்கள்
சோனிமாதி பவந்தி, அது ரொம்ப சிவப்பா போயிடுத்து. வா முண்டானி, அப்படிப்பட்டதான தலைகள் இருக்கக்கூடியதான அரக்கர்களை ஏஷாம் அசுராணாம் தன்னிஷூததி, இப்படி மகா கோபத்தோட வந்து உலகத்துக்கு அட்டுழியம் பண்ணணும்னு நினைச்சதான அந்த ராட்சசாலாம் கொண்டத்தினால அம்பாளுக்கு சாமுண்டான்னு பேரு. தன்னிஷூததி திவா ஹன்யமானானாம் தாதிருஷ முண்டவத்வ விசேஷண சுவாரஸ்யேனா, கொல்கின்றதான ராட்சசர்களுக்கு அந்த விசேஷம் இருக்கு, கண்கள்லாம் சிவந்து இருக்குன்னு சுவாரஸ்யத்தினால தாதிருஷ முண்டமாலா தரா, அப்படிப்பட்டதான அரக்கர்களுடைய தலைய எடுத்து அத ஒரு வரிசையாக கோத்து தன்னுடைய மாலையா போட்டு காலம் மகாகாளிக்கு. ஆகையால் இந்த ஸ்வரூபம் அப்படின்னு சாமுண்டாங்கிறத மகாகாளி ஸ்வரூபமாகவும் லலிதா ஸ்வரூபமாகவும் ரெண்டாகவும் அர்த்தம் சொல்லியிருக்க. அந்த லலிதா ஸ்வரூபமா இருக்கும் பொழுது காலம்னு பேர். அது என்ன, அதுதான் அஜ்ஞானமும் சைத்தன்யமும் சம்யோகம்னு காலம்னு சொன்னேன். கண்ட காலமா இருக்கக்கூடியது, நம்ம உபயோகப்படுத்தக்கூடியதான காலமா இருக்கக்கூடியது. இப்பொழுது எவ்வளவு டைம்னு சொன்னா 7:25 சொல்றமே, இதெல்லாம் என்னது, இது கண்டகா. அப்படி காளிங்கிற ஸ்வரூபத்துக்கு அர்த்தம். இப்படி அபர்ணா சண்டிகா சண்டமுண்டா சுரனி சுகுதினி அப்படின்னு ஆச்சு. அதற்கு மேல இந்த ஒரு நாமாவில சில ரகசியமான விஷயங்கள் இருக்க. அம்பாளுடைய பூஜை, நவாவரண பூஜை பண்ணும் பொழுது முதல் ஆவரணத்துல 28 தேவதைகளை பூஜை பண்ணிட்டு இருக்க. அதுல ஸ்ரீசக்கரத்தினுடைய வெளியில இருக்கக்கூடியதான அந்த சதுரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதான் திரைலோக்கிய மோகன சக்கரம்னு சொல்வேன். அங்கிருந்து ஆரம்பிச்சு சர்வானந்தமய சக்கரம் பிந்துஸ்தானம் வரைக்கும் பூஜை பண்ணிட்டு போறாள். இப்படி லயாங்க கிரமமாக அப்படின்னு உலகம் திரைலோக்கிய மோகனம். அங்கிருந்து ஆரம்பிச்சு சர்வரோகரம் அப்படி வரிசையா போய் கடைசியில எங்க போய் நிற்கிறது, சர்வானந்தமய சக்கரம் எனக்கூடியதான அந்த பிந்து வரைக்கும் போறது. அப்படி இருக்கும் பொழுது முதல் ஆவரணத்துல 3 சதுரங்கள், அந்த 3 ஸ்கொயர்ஸ் இருக்கு. அதுல நடுவுல இருக்கக்கூடியதான ஸ்கொயரை பூஜை பண்ணும் பொழுது பிராமி மகேஸ்வரி கௌபாரி வைஷ்ணவி இப்படின்னு ஆரம்பிச்சு சாமுண்டா சாமுண்டி மகாலட்சுமி இத்தனை தேவதைகளும் பூஜை பண்ணிட்டு இருக்க. இந்த பூஜை பண்ணக்கூடியதான இத்தனை தேவதைகளும் லலிதானுடைய ஒரு விம்சம், அது விஸ்தாரமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் பலவிதமாக பரிணாமத்தை அடைஞ்சு இருக்குன்னு சொல்றோம். ஆகையால் தான் இந்த லலிதா சமஸ்தானத்துல பிரகதி பிராமணி பிராமி பிரம்மானந்தா பலி பிரியா, இந்த இடத்துல பிராமிங்கிற நாமாவா அப்படி சொல்லி இருக்க. அதுக்கப்புறம் மாஹேஸ்வரி மகாதேவி மகாலட்சுமி பிரியா, அந்த இடத்துல பிராமி மாஹேஸ்வரின்னு சொல்லிருக்க. கௌமாரிங்கிறது ஒரு இடத்துல சொல்லிருக்க, அது ரகசியம். அதே போல வைஷ்ணவிங்கிறது விஸ்வக்ராசா வித்ருமாபா வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி. இந்த லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே இத்தனை தேவதைகளும் இங்க சொல்லி இருக்கு. அதே போலயே சாமுண்டிங்கிற பேர்ல அபர்ணா சண்டிகா சண்டமுண்டா சுரனி சூதினி இந்த நாமாலும் வந்திருக்கு. அதே போல மகேஸ்வரின்னு இருக்க, அந்த மகாலட்சுமிங்கிறது மகேஸ்வரி மகாதேவி மகாலட்சுமி என்பட பிரியா இந்த நாமத்தில் இருக்கு. வாராகின்னு இருக்க, அது திருச்சக்கரதாரூட தண்டனா தண்டநாதா புரஸ்வதா இந்த நாமால் இருக்கு. இல்ல விசுக்ர பிரணஹரண வாராகி வீரிய நந்திதா. இப்படி சஹஸ்ரநாமத்துல உங்க நவாவரண பூஜையில இருக்கக்கூடியதான அத்தனை நாமாக்களும் இங்க வந்துருக்கு. எல்லாம் சஹஸ்ரநாம பாராயணம் தினந்தோறும் பண்ண. பூஜைய பண்ணினா என்ன பலமோ, பூஜையானது உபதேசம் வாங்கிட்டு அப்புறம் பண்ண வேண்டியதான காரியம். ஆனா அதை பண்ண முடியாத வாளுக்க, வயசான வாளுக்க, குரு இருந்து இன்னதுன்னு சொல்லி கொடுக்க முடியாதாக இருக்கிற வாளுக்க சஹஸ்ரநாமம் வாசிச்சாலே போதும். இந்த சஹஸ்ரநாமத்திலேயே அத்தனை தேவதைகளும் இருக்கு. இது லலிதா சஹஸ்ரநாமத்துல அந்த 9 சக்கரங்கள்லயும் அங்கங்க நீங்க வச்சதான நாமாக்களுக்கெல்லாம் உண்டு. இத உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி எங்கெங்க இருக்கு, தினந்தோறும் தான் சஹஸ்ரநாமம் படிக்கிறேன். படிச்சாலும் பிராமி எங்க இருக்குன்னு முழுக்க தேடியாங்க. ஒருத்தர் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிவிட்டார்.
சொன்னா சர்ச்சுனா சர்ச் பண்ணி கொடுக்குறது. உம புத்தி சர்ச் பண்ணல விவகாரம் முழுக்க. ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம நினைக்கணும், இந்த ரகசியநாம ஸ்தோத்திரத்துல அத்தனை விஷயங்களும் இருக்கு. அது பக்தியோட அம்பாடத்துல பக்தியோட நாமத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இது. இன்னும் இந்த நாமால ரகசியார்த்தங்கள் குருமுக்காக தனியா தெரிந்து கொள்ள வேண்டியது. அதுக்கு பிறகு க்ஷராட்சராத்மிகா சர்வலோகேஷி விஸ்வதாரிணி க்ஷராட்சராத்மிகா. இந்த நாம திருஷதியில வேற விதமா இருந்திருக்கு. ஏக அநேக அக்ஷராக்கிருதி. சாஸ்திரத்தினுடைய ஒரு சாரமானது இது திருஷதி. அந்த திருஷதியை பூஜை பண்ண பிறகு வேற எதையும் பூஜை பண்றது சம்பிரதாயத்துல இல்ல. கடைசியில பூஜை பண்ணி நிக்கிறது திருஷதி. அதெல்லாம் சாப்பிட்டாச்சு, மோர் போட்டுண்டாச்சு, அதையும் சாப்பிட்டு மோரந்தமும் சாப்பிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் அன்னத்தை கொண்டு வந்து சாம்பார் ஊத்துங்கன்னு சொல்வேல, இல்ல பருப்பு போடுங்கன்னு சொல்வேல, பச்சடி போடுங்கன்னு சொல்வேல, ஏதோ இட்ல போடுங்க. ஏன்னா அவைகள்லாம் முடிச்சுட்டு கடைசியில வரத்துக்காகத்தான் மோர், தயிரோ மோர். ஏன் இப்படி பண்ணணும்? ஏன்னா சரி முதல்ல மோரணத்தை சாப்பிட்டா அதுக்கப்புறம் பண்றேன், அப்படி பண்ணப்படாதுங்கிறது. உங்க இஷ்டமா ஏன் இஷ்டமா, என்ன அண்ணன் எனது வாய் எனது நான் இஷ்டமா சாப்பிடுவேன் இல்ல. அஷ்டாங்க ஹிருதயம்னு ஜோஷ் இந்த கிரந்தத்துல இது சரீர ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதான கிரந்தத்துல இதுக்கு ஒரு யுக்திய சொல்லியிருக்கார் அவர். என்ன, முதல்ல இந்த சரீரத்துக்கு பசியோ இருக்கும் பொழுது வேண்டியது பருப்பு. அந்த பருப்பை ஏன்னா அதுல இருக்கக்கூடியதான எல்லா கனிஜங்களும் எல்லாம் முதல்ல இந்த சரீரத்துக்கு பசியா இருக்கும் பொழுது சரீரம் எடுத்துக்கும். சோ பசியா இருக்கிற சமயத்தில் முதல்ல என்ன போட்டுக்கணும், பருப்பு அல்ல அதோட சேர்ந்ததான சாம்பாரையும். ஏன்னா அதுலயும் பருப்பு போட்டிருக்கல. சரி, அதுக்கு அடுத்தது விவகாரம் என்னன்னா காய்கறிகளை சாப்பிடும். இந்த காய்கறிகள்லாம் சாப்பிட்ட பிறகு சரீரத்துக்குள்ள சாதாரணமாக எல்லாமும் உள்ள நல்லா லூப்ரிகேட் ஆகி போகணும் என்பதற்காக ரசத்தை சாப்பிடும். இந்த ரசத்துல விசேஷமாக ஒண்ணும் இல்ல, வெறும் புளி ஜலம்தான், ஏதோ கொஞ்சம் இதெல்லாம் போட்டிருக்காரு. ஆனா என்னன்னா அதுக்கு ரொம்ப பிராமுக்கியத்தை கொடுத்திருக்க. ஏன்னா எவ்வளவு அன்னமானது உள்ள போறதோ அந்த அன்னத்துல அது ஜலமாகவும் பிருத்திவி பாகமாகவும் தேஜோ பாகமாகவும் அன்னம் பிரியுது. நீங்க எல்லாத்தையும் கலந்து ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் பாருங்க, ஒரு பச்சடி பண்றதா இருந்தாலும் ஒரு ஊறுகாய் பண்றதாலும் உப்பை போடுறேன், காரத்தை போடுறேன், புளிய போடுறேன், அது இல்லாத வேற ஏதோ ஒரு காய்கறிய ஒண்ணு போடுறேன். இத்தனையும் பண்ணித்தானே பண்றேன். இவைகள் இப்படி இல்ல, இதையெல்லாம் அரைச்சு அது தேஜோபன்ன ரூபமாக பிரிக்கணும். தேஜஸ் ரூபமாகவும் அன்ன ரூபமாகவும் பிருத்திவி ரூபமாகவும் ஜல ரூபமாகவும் பிரிக்கணும். அப்படி ஆட்டம் வரைக்கும் பிரிஞ்சு அது எங்க போறதுன்னு சரீரத்தினுடைய ரத்த நாளங்கள்ல போறது. இது கம்ப்ளீட்டா இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. அதனாலதான் சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கணும் வாங்கோங்கிறா. இது இந்த 2 மணி எங்க இருந்து கிடைச்சது அந்த டாக்டருக்கு? இதுவும் அஷ்டாங்க ஹிருதயத்துல இருக்கு. அப்படி அந்த 6 முகூர்த்தங்கள் 28 செகண்ட், அப்படி இது நிமிஷங்கள், அப்படியே 6 முகூர்த்தங்கள் ஆன பிறகு அந்த வயத்துல இருக்கக்கூடியதான அன்னமெல்லாம் பிரிஞ்சு ரத்தத்துக்கு போயிருக்கு. இனிமேல இந்த ரத்தத்துல அப்படி சரீரம் முழுக்க சுத்தி கொண்டே இருக்க, இது சுத்தி கொண்டு இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு பார்த்தீங்களா, அது எந்தெந்த ஒரு பாகத்துக்கு எந்தெந்த பதார்த்தம் வேணுமோ அத்தனை பதார்த்தங்களும் அவைகள் இருக்கும். யாருக்கு? மற்றவர்களுக்கு இல்ல. அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஸ்வரூபம் அவளுக்கு போறோம். தலைக்கு எது வேணுமோ அது தலையில நிக்கும், நாக்குக்கு எது வேணுமோ அது நாக்கில நிக்கும், கை கால்களுக்கு எது வேணுமோ அது அந்த கை கால்களுக்கு போகும். இப்படி நீங்க உட்கொள்ளக்கூடியதான சகல பதார்த்தத்தையும் மறுபடியும் அரைச்சு மறுபடியும் அதை உஷ்ணவாக்கி சரீரத்துல எல்லாம் போகிறதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்க. இப்படி சரீரம் முழுக்க வியாபிச்சிருக்கோ இல்லையோ. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இதுக்கப்புறம் ஸ்வீட்டை சாப்பிடணும்னு வச்சிருக்க. ரசம் ஆனப்புறதான் ஸ்வீட். அது என்ன ஸ்வீட் சாப்பிடறோ ஒன்னும் இல்லையே, அது வரப்ப
அதே போல பழ வகை சாப்பிடணும்னா எப்ப சாப்பிடணும்? ரசம் முடிஞ்ச பிறகு. அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் சாப்பிட்டிருக்கல, அதுக்கப்புறம் பழத்தை சாப்பிட்டிருக்கல, திதிப்பா இருக்கக்கூடியதான பழங்கள், அதோட புளிய கரைச்சினதான ஜலத்தை சாப்பிட்டிருக்கல, ரசத்தை, இது பல்லத்தை ட்ரபிள் பண்ணும். அதுக்காக என்ன பண்ணும், அந்த பல்லுக்கு வியாதி வரப்படாதுங்கிறதுக்காக தான் தயிரோ மோரோ போட்டு சாப்பிடணும். விவகாரம் ஏன் இந்த ஆர்டர்ல சாப்பிடணும்னா, இதுக்கு அஷ்டாங்க ஹிருதயத்துல இது சரீரம் இப்படி இருந்தா தான் நன்னா இருக்குங்கிறதுக்காக சாப்பிடுறோம். ஆகையால் முதல்லயே ஸ்வீட் வந்தா முதல்ல சாப்பிடுறது, அதோட சேர்ந்து 2 சிப்ஸ் வந்தா சாப்பிடுறது, இப்படிதானே பண்ற ஜனங்கள். எல்லாரும் உட்கார்ந்து ஒரே சமயத்துல சாப்பிடணும், அந்த அன்னத்துக்கு அன்ன சூக்தங்கள்லாம் சொல்லணும் அப்படிங்கிற வழக்கம் எல்லாம் இப்ப போயிடுது. டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுற, அந்த டைனிங் டேபிள்ல மறுபடியும் தொடக்கிறது இல்ல. ஏன் சாப்பிடுற தெரியுமா? இதான் விவகாரம். ஈஸியா பூமியில சாப்பிட்டா என்ன பண்ணா, அங்கெல்லாம் பறக்கைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் கோமயத்தை எடுத்துன்னு வந்து அதெல்லாம் தெளிச்சு அது நீட்டா சுத்தமாக ஒரு பதார்த்தமும் சின்ன பதார்த்தங்கள்லாம் அங்க இல்லாம இருக்கணும், இல்லைன்னா எறும்பு முதலிய பதார்த்தங்கள் வரும் அப்படின்னு அதை சுத்தப்படுத்துறது கஷ்டமா இருக்கான். குனிஞ்சு அதை தொடக்க முடியலையாம், அதனால குனியாமலேயே டைனிங் டேபிள் வச்சிருக்கேன். நீட்டா தானே இருக்கு, அதையும் பறக்கணுங்கிறான். ஒரு தரம் சாப்பிட்டா இடத்த சுத்தம் பண்ணாமல் அதுல சாப்பிட்டா எச்சுல சாப்பிட்டா மாதிரி. ஏன் சார் உங்க கிளாஸ்ல அதிகார இதெல்லாம் சொல்றேன்னு கேக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல, சராட்சராத்மிகான்னு இந்த நாமாவுல இவ்வளவு தூரம் ஸ்வரூபம் சொல்லி, ஆகாரமானது இப்படி சாப்பிடணும், அதே போல ஸ்நானம் எப்படி பண்ணணும், பல்ல எப்படி வளர்க்கணும், இது எல்லாமே சொல்லியிருக்க. எல்லாத்துக்கும் என்ன விவகாரம் அப்படின்னு சொன்னா, இந்த க்ஷராட்சராத்மிகா அம்பாள் 2 வடிவமாக இருக்கா. க்ஷரம் எனக்கூடியதான வடிவமா இருக்கா, அக்ஷரம்னு எனக்கூடியதான வடிவமா இருக்கா. க்ஷரம்னு சொல்றது பல எழுத்துகள், 51 எழுத்துகள். அக்ஷரம்னு சொன்னா ஏகமேவ அக்ஷரம், ஒரே அக்ஷரம் தான். அது என்ன, ஓங்காரமோ அல்லது ஸ்ரீங்காரமோ ஹ்ரீங்காரமோ அல்லது ஈம்காரமோ, அந்தந்த இடத்துல அது எடுத்துப்போம். ஒரு அக்ஷரம்னு சொன்னா. வேதாந்தத்துல சொன்னாலேயானால் ஒரு அக்ஷரம் ஓமித்யேததக்ஷரம் அப்படின்னு சாந்தோக்கியோபனிஷத்துல முதல் லைனே அப்படி ஓம் இத்தனை அக்ஷரங்கள் அப்பப்ப நம்ம எடுத்துட்டு இருப்போம். இது சுத்தமான அக்ஷரஸ்வரூபம். இதுல இருந்து வந்ததான அத்தனை பதார்த்தங்களும் அத்தனை எழுத்துகளும் க்ஷரஸ்வரூபம். இப்ப என்ன பண்ணினே, அகார பிரதம வர்ணியாகிரஹா, இந்த அகாரம் இருக்க பார்த்தீங்களா, ஆன்னு சொல்றல, இது முதல் எழுத்து. அதே மாதிரியே பஞ்சதிசி மந்திரத்தினுடைய நடு கூட்டத்துல நடுவில் இருக்கக்கூடியதான ஒரு அகாரம் இருக்க பார்த்தீங்களா, அது இந்த க்ஷாங்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஸ்வரூபம். இப்படி அக்ஷரம்னு நான் சொன்னேனேயானால் உலகம் முழுக்க 36 தத்துவங்களும் எல்லாத்தையும் சொல்லக்கூடியதான மந்திரம். இந்த அகமகம்னு சொல்ற இந்த மந்திரம் இதேதான் அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். இப்படி அழியாத அக்ஷரமும் மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான அக்ஷரங்களும் இந்த 2ம் சேர்ந்து அம்பாள் ஸ்வரூபமா இருக்காள. அத்தனை மந்திரங்களும் இந்த ஈம் எனக்கூடியதான மந்திரத்துக்குள்ள ஒடுங்கி இருக்க, அதான் அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம், காமக்களா ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றதான் க்ஷராட்சராத்மிகா. இதான் ஏக அநேக அக்ஷராக்கிருதி அப்படின்னு திரிசதியில இதே ஸ்வரூபம் தான் சொன்னார். உக்தஞ்ச வராக புராணே ஏகாட்சரே திவிஜாத சர்வாட்சரமயி சுபா. ஏகாட்சரம், இந்த ஏகாட்சரம்ங்கிறது சங்கீதத்திலையும் பண்ணி வச்சிருக்க சுப்பிரமணிய இவர் முத்துசுவாமி தீட்சிதர். இந்த ஏகாட்சரம் அநேகாட்சரம் இவைகள்லாம் ரகசியமா அவருடைய கிருதிகள்ல வச்சு சொல்லி வச்சுருக்கார். அதே போலயே ஏகாட்சரே விஜாத சர்வாட்சரமயி சுபா, ஓங்காரம் எனக்கூடியதான ஓரட்சரமோ சர்வே வேதா எத் பதம் அமனந்தி தபாம்சி சர்வாணி யத்வதந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரதீமி ஓம் இத்யேதத். உபனிஷத்தை சொல்றது உங்களுக்கு. அந்த ஓம் என்கிறது அகார உகார மகாரமா இருக்க, ஆவும் சேர்ந்த ஓ
ஓமா சேர்ந்தா ஓம். இத ஆ ஊ மான்னு இருக்கோம் இல்லையா, ஆல இருந்து ஆரம்பிக்காதுங்க. ஊ மா ஆன்னு சொல்லுங்க, உமா. இப்ப என்னாச்சுன்னு ஓம்னு என்னாலும் உமான்னு ஒண்ணுதான். விவகாரம் என்னாச்சு, சர்வே எல்லா வேதங்களும் எந்த தத்துவத்தை சொல்கிறதோ, எல்லா விரதங்களும் எதை கொண்டு வந்து கொடுக்கிறதோ, பிரம்மச்சரியத்தை வச்சுருக்கக்கூடியதான பீஷ்மாதிகள்லாம் எந்த நிலையை அடைஞ்சாலோ அப்படிப்பட்டதான நிலையை நான் அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு உபனிஷத் சொல்லி அது ஓம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இங்க க்ஷராட்சராத்மிகான்னு ஆரம்பிச்சு அகம் என்றும் கிளீம் என்றும் அதுலயும் ஈம் எனக்கூடியதான ஸ்வரூபத்தை இங்க சொல்றது. எப்படி உபனிஷத்துல அப்படி இருக்க, இதுல எப்படி விஷயம் கடைசியில ஒண்ணுதான். அம்பாள்னு சொன்னாலோ சுத்தபிரம்மன்னு சொன்னாலோ விஷயம் ஒண்ணுதான். ஆனா இந்த அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா, உங்களுக்கு நடுவுல வரக்கூடியதான் இந்த ஜன்மால வரக்கூடியதான பாபங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, இந்த பாபத்தை போக்கி அதுக்கப்புறம் நமக்கு ஆத்ம தத்துவத்தை இந்த ஜன்மாவிலேயே அடையும்படி பண்ற. அதனால விவகாரம் என்ன, அம்பாள் நினைச்சா போக ஸ்வர்க அபவர்கா, இந்த ஊர்ல எல்லா விதமான போகங்களையும் கொடுப்பா, ஸ்வர்கலோகத்தையும் கொடுப்பா, அபவர்க்கம் மோட்சத்தையும் கொடுக்கிறா. இது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப க்ஷராணி அநியத சங்கியா அக்ஷராணி, க்ஷரம்னு சொன்னா இவ்வளவு தான் அர்த்தம் இல்லை, நிறைய எழுத்துக்கள். ஏன்னா சில எழுத்துக்கள் எழுத்தா இருக்க, சிலது கம்பைன்ட் லெட்டர் தான் போச்சு. இப்படி கான்னு சொன்னா சுத்தமான எழுத்து, கீன்னு சொன்னேன்னா இந்த காலோட ஒரு ஈ சேர்ந்து இருக்கு. இப்படி 2-3 அக்ஷரங்கள் சம்யுக்த அக்ஷரங்களும் சேர்ந்து எத்தனை ஆகும் பாருதா, அத்தனையும் அம்பாளுடைய சொல், அத்தனையும் அம்பாளுடைய மந்திரங்கள். அப்படி இப்படி வர்ணானி ஆத்மா ஸ்வரூபம் யஸ்யாஹ, ஆகையால் அத்தனை எழுத்துகளும் அம்பாளுடைய திவ்யமான மந்திரங்கள். அந்த மந்திரங்களை எப்படி நாம் அடையணும் குருமுகமாக, எப்படி பண்ணணும், இவைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேல சொல்ல போறோம். இத ரத்னாபதியே சொல்றோம், ஒன்னும் வேற எங்கேயும் போக வேண்டாம். சர்வமும் இங்க இருக்கு. ஏகாட்சரேதி ஏக அநேக அக்ஷராக்கிருதி உக்தஞ்ச வராக புராணே ஏகாட்சரேதி விஜ்ஞாத சர்வாட்சரமயி சுபா சைவ விஸ்வேஸ்வரி தேவி சைவ பாப்யமிதாட்சரா அப்படின்னு ஏகாட்சரேதி விக்யாதா, ஒரு அக்ஷரம் என்றும் அம்பாளை சொல்றது உண்டு. சர்வாட்சரமயி சுபா, எல்லா அக்ஷரங்களும் சேர்ந்து சொல்றது உண்டு. சைவ விஸ்வேஸ்வரி தேவி, இப்படிப்பட்டதான அம்பாளுக்கு விஸ்வேஸ்வரி பேரு. சைவ வாக்கியமிதாட்சரா அப்படின்னு அந்த அம்பாளே அமிதமான அக்ஷரஸ்வரூபமாகவும் அடைஞ்சிருக்கு இருக்கா. அப்படி இது ஒண்ணு சொன்னேன்னா, அப்புறம் யத்வாக்ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்சதே யஸ்மாக்ஷரமதீதோகம் அக்ஷராதபிதோத்தமா அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமா அப்படின்னு உலகங்கள் எல்லாம் க்ஷரம்னு பேர். ஏன்னா உலகங்கள்லாம் அழியக்கூடியது. இப்ப அழியலன்னாலும் ஏதோ ஒரு நாள் அழிதான் ஆகும். இப்ப பிளாட் எல்லாம் கட்டினா 30 வருஷம் தாங்க, நீங்க போய் வாங்கிட்டு அது 30 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எப்ப கேள்வமோ தெரியாது. இவ்வளவு அழகா கட்டின்னு நீங்க சிவி போறதுங்கிற மயன் மனசுனாலேயே கட்டி கொடுத்தார் ராஜசூயாக பாண்டவாளுக்கு. நம்ம இவ்வளவு கட்டப்பட்டு அதனுடைய கடன் போறதுக்குள்ள அது உபயோகம் இல்லைங்கிற, 30 வருஷம் ஆயிடுதுன்னா அது பிரயோஜனம் இல்லைங்கிறான். இப்படி உலகத்துல இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களும் அழியிற பதார்த்தங்கள்லாம் ஒண்ணு சேர்த்தேன்னா அதுக்கு க்ஷரம்னு பேரா. அழியாதான கூட்டஸ்தமான ஒரு மாயா இப்படி பதார்த்தம் இருக்கு பார்த்தீங்களா பிரகிருதி, அதுக்கு அக்ஷரம்னு பேர். எங்க பரமாத்மா எப்படி இருக்கார், இவ்விரண்டுகளுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கார். யஸ்மாத் க்ஷரம் அதீதோகம், க்ஷரத்தையும் அனிச்சயமான பொருள்களுக்கும் அப்பாற்பட்டவனா இருக்கேன். நிச்சயமாக இருக்கக்கூடியதான கூட்டஸ்தமாக அசையாம மாறாதான ஒரு பதார்த்தத்துக்கு மேல இருக்கேன். ஆகையால் எனக்கு க்ஷரமதீதோகம் அக்ஷராதபி ஜோத்தம அதோஸ்மி லோகே வேதேச்சா, இக்காரணத்தினால்தான் லோகத்திலேயோ வேதத்திலேயோ என்ன உத்தம புருஷத்துவ அந்நிய பரமாத்மேத்யுதாகிருதா, உத்தம புருஷன் சொல்லியிருக்கு. உத்தியத தமஸ்கனான புருஷன், இதை நினைச்சுட்டு தமோ குணமும் போயிடுங்கிறார். அப்படி உன்னதமான புருஷன் உத்துங்கிற பெயரோட சொல்றார். ஹிரண்யகேசா ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணா தத்வேதா கப்யாசம் புண்டரீகமேவ அட்சணி சத்ய உதி நாம. பரமாத்மாவுக்கு என்ன பேரு, உத்துன்னு பேரா.
அந்த உத்து சொல்றது காரணம் ஷராட்சரங்களுக்கு அப்பாற்பட்ட நான் இருக்கேன். அதான் எத்வா க்ஷரஸ்தர்வாணி பூதானி கூட்டஸ்தோ அக்ஷர உச்சதே ததுபயம் ஆத்மா ஸ்வரூபம் யஸ்யா. இந்த ரெண்டும் அந்த அம்பாளுடைய ஸ்வரூபமா இருக்கு. சதசக்ஷரம் அக்ஷரம் இது மகாபாரதே விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சது அக்ஷரம் மகாபாரதேன்னு போட தேடுங்க. இந்த கோடி இந்த கோடி தினமுக பாராயணம் பண்ண கிரந்தத்திலேயே இருக்கு. நான் அவரோட மகாபாரதேன்றார். விஷ்ணு பாகவதேவி அது பாகவதேவின்னு சொன்ன போறாதோ. இவருடைய கொள்கை பாகவதம்னா தேவி பாகவத் தான் பாகவதம்னு பேர். இந்த விஷ்ணு பாகவதம் பின்னால யாரோ எழுதின போங்க அப்படின்ட்டார். அதனால விஷ்ணு பாகவதேவி விஷ்ணு ஸ்திரீனிரூபாணி புருஷாட்சானியே விதோ. மகாவிஷ்ணுவுக்கு 3 உருவங்கள் இருக்கான். அத அந்த 3 பிரதமம் மகத சிரஷ்டா மகத்தத்துவத்தை சுஷ்டி பண்ணினார் பார்த்தேல, அது முதல் ரூபம். த்விதீயந்து அண்ட சம்ஸ்திதம், ரெண்டாவது இந்த அண்டங்களுக்குள்ள பிரம்மாண்டங்களுக்குள்ள இருக்கார் பார்த்தேல. தாவானஸ்ய மகிமா ததோஜாயாம்ஸ்ட புருஷா அப்படின்னு சொல்லிட்டு சர்வமும் நான் ஒரு பாதத்தை நான் கணக்கிட்டு இருக்கேன். மீது திரிபாதஸ்யாமிருதந்திவி அப்படின்னு சொல்றாளே, அப்படிப்பட்டதான அண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரூபம் ஒண்ணு. த்விதீயந்து அண்ட சம்ஸ்திதம் திருத்தீயம் சர்வபூதஸ்தம், எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு பத்தியில, அதுதான் 3வது ஸ்வரூபம். ஈஸ்வர சர்வபூதான அர்ஜுன ஈஸ்வரன் சொல்லியிருக்கிறார். மகாவிஷ்ணு ஈஸ்வரன் ஒரே பேர் தான். அப்படி தானி ஞாத்வா விமுச்சதே, இதை அறிந்து தாங்கள் மோட்சத்தை அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க. இப்படி இது க்ஷராத்மிகா. அதற்கு பிறகு அடுத்த நாம சர்வலோகேஷி, எல்லா லோகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறவள். அப்புறம் விஸ்வதாரிணி, உலகத்தை எல்லாம் படைத்த உலகத்தை தான் காப்பாற்றி கொண்டு எந்தெந்த பிராணிகளுக்கு எப்பப்ப என்னென்ன சுகம் வரணும் என்னென்ன துக்கம் வரணும் அதை பார்த்து அவளுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடியதான ஸ்வரூபம் எல்லாத்தையும் அந்த அம்பாள் தான் பார்த்துட்டு இருக்க. அப்படி வாக்ஸ்வரூபமாகவும் க்ஷராட்சராத்மகமாகவும் இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம் இது அப்படின்னு இது விசேஷமாக இந்த நாம சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் திரிவர்கதா திரி சுபகா திரியம்பிகா திரிகுணாத்மிகா அடுத்தது அடுத்த செட்டு நாமாக்கள். இத அடுத்த வாரம் புதன்கிழமை